வணக்கம். வரலக்ஷ்மி நோன்பு எப்படி இருக்கலான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரலக்ஷ்மியை வழிபடுறதுனால நம்ம 8 அஷ்டலக்ஷ்மிங்களையும் வழிபடுறதுக்கு சமம். ஆதிலக்ஷ்மி எல்லாத்துக்கும் அவங்க தான் மூலம். தனலக்ஷ்மி அவங்கள வழிபடுறதுனால கடன் நிவர்த்தி அடையும் அண்ட் நல்ல பொண்ணும் பொருளும் சேரும். வீரலக்ஷ்மி நமக்கு நல்ல கரேஜ் தருவாங்க. கஜலக்ஷ்மி குழந்தை உருவாகணும்னு வேண்டிக்கிட்டு கஜலக்ஷ்மியை வழிபடலாம். சந்தானலக்ஷ்மி அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குள்ள, அவங்க தான் சந்தானலக்ஷ்மி. அந்த குழந்தை எப்படி பார்த்துக்கிறாங்களோ நம்மளை அதே மாதிரி நல்லபடியாக பார்த்துப்பாங்க. வித்யாலக்ஷ்மி நல்ல படிப்பு, லைஃப்பில் ஃப்யூச்சரில் நல்ல ஸ்டடீஸ், குழந்தைங்களுக்கு நல்ல நாலேஜ் தருவாங்க. விஜயலக்ஷ்மி பேர் புகழ் நல்ல விக்டரி தருது விஜயலக்ஷ்மி. ஐஸ்வர்யலக்ஷ்மி பொண்ணும் பொருளும் செல்வ செழிப்போட நல்ல வெல்த்தியாக ப்ராஸ்பரிட்டியோடு வாழ வைக்கிறது ஐஸ்வர்யலக்ஷ்மி. ஸோ இந்த எல்லா நன்மைகளையும் அடையிறதுக்கு நம்ம வரலக்ஷ்மி நோன்பு செய்யணும். இந்த வருஷம் ஆகஸ்ட் 25 வெள்ளிக்கிழமை நமக்கு வரலக்ஷ்மி விரதம் வருது. ஸோ எதுவுமே நாளே வியாழக்கிழமையே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். பூஜை சாமான் என்னெல்லாம் அடுத்த நாளுக்கு தேவையோ எல்லா பொருள்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா தான் அடுத்த நாள் காலையில் நம்ம பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை செய்யலாம். நல்ல டைமிங் 6:10 7:50 அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் 12:15 2:31 மதியம் அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம். ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் 6:23 7:56 வரைக்கும் இந்த பூஜை செய்யலாம். ஸோ இந்த 3 டைமிங்கில் நம்ம பூஜை செய்யலாம். பட் இதுக்கான எல்லா ரெடி பண்ணுற வேலையும் பாதி வியாழக்கிழமை செஞ்சுட்டு அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஏஞ்சோடனே நல்லா குளிச்சுட்டு எங்கே கலசம் வச்சு பூஜை செய்கிறோமோ அந்த இடத்துல மஞ்சளால் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாக்கோலம் போடணும். எந்த பூஜை செய்கிறதுனாலும் முதல் பூஜை விநாயகருக்கு, அடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு, அப்புறம் தான் எல்லாமே கண்டினியூ பண்ணணும். ஸோ நம்ம கையால் நம்ம பிரார்த்தனையை சொல்லிவிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அவருக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு வெத்தலைப்பாக்கு நைவேத்தியம் வச்சு மனசார உங்கள் கோரிக்கைகள் இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு அவர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரம் இல்லை ஓம் சொல்லுங்கள், விநாயகர் நமக என்ன தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு மஞ்சள் அரிசியால் அர்ச்சனை செஞ்சு நல்லபடியாக இந்த பூஜை நடத்தி எங்கள் குடும்பத்தை நல்லா வைங்கன்னு மனசார வேண்டிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். மஞ்சள் விநாயகருக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது நம்ம குலதெய்வ வழிபாடு. ஒவ்வொரு வீட்டுக்கும் நமக்காக ஒரு குலதெய்வம் இருக்கும். ஸோ அவங்களையும் மனசார இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை சொல்லி இந்த விரதத்தை நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கணும். ஸோ ஒரு சொம்பில் தண்ணி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், துளசி, ஒரு லெமன், பூ வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நம்ம பச்சரிசி அர்ச்சதையால் உங்கள் குலதெய்வ பெயரை ஒரு 3 தரையோ 5 தரையோ 7 தரையோ சொல்லி அவரையும் வணங்கணும். ஸோ இப்போ மஞ்சள் பிள்ளையார் குலதெய்வ வழிபாடு ரெண்டுத்தையும் நல்லபடியாக செஞ்சிட்டோம். இந்த வரலக்ஷ்மி நோன்பு நம்ம எடுக்கிறதுனால கல்யாணம் வேண்டியிருக்கவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம் வேண்டியிருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தட்டு மேலே பச்சரிசி இல்லை நெல் தூவி ஒரு ஜாதிக்காய் வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு நம்ம வச்சுருக்க அர்ச்சதையால் மகாலட்சுமி மந்திரம் சொல்லி அர்ச்சதை தூவி அவங்களை வழிபடணும். ஒரு கலசம், கம்ப்ளீட் கலசம் எவ்வளோ பவரோ அதே மாதிரி இந்த ஜாதிக்காய் அவ்வளோ மகத்துவம். இது அவசியம் வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் தட்டு, ஒரு ஜாக்கெட் பிட்டு, பூ, வெத்தலைப்பாக்கு, பழம், காயின் இதெல்லாம் அவசியம் வைக்கணும். இதுக்கு மேலே என்னெல்லாம் செய்யலாமோ அது நம்மளோட சக்திக்கு நம்ம செஞ்சுக்கலாம். 5 பேர் 7 பேர் 11 பேருன்னு நம்ம இந்த தட்டை
வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து இந்த தாம்பூலத்தட்டு தரணும். ஆகஸ்ட் 25 இந்த பூஜையை நம்ம ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிற ஏர்லி மார்னிங்லேயே செய்யலாம். அதுக்கப்புறம் மார்னிங் 6:10 to 7:50 அந்த டைம் இந்த பூஜையை செய்யலாம். இல்லை மத்தியானம் 12:15 2:31 PM வரைக்கும் இந்த பூஜையை செய்யலாம். இல்லைனா சன் செட்டுக்கு அப்புறம் ஈவினிங்காக 6:23 5:56 வரைக்கும் இந்த பூஜையை செய்யலாம். இது நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து இந்த பூஜை டைமை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் நம்ம ஜாதிக்கால அம்மனை உட்கார வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கும் தீபம் தூபம் காமிச்சு நம்ம இந்த பூஜையை நல்லபடியாக தொடங்குகிறோம். கல்யாணம் ஆனவங்க கணவர் கூட சந்தோஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு மனசார நினச்சிக்கலாம். குழந்தை வேணுன்றவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கலாம். நல்லா படிக்கணும், லைஃப்பில் நல்லா முன்னேறணுன்றதையும் வேண்டிக்கலாம். ஸோ எல்லா செல்வ செழிப்போட பொண்ணும் பொருளும் சேர்ந்து மன நிறைவான வாழ்க்கையை அமைச்சுத்தாங்கன்னு வேண்டிக்கலாம். ஸோ எல்லாரும் வழிபடலாம், எல்லா பெண்களும் வழிபடலாம். இது வரைக்கும் வரலட்சுமி நோன்பு வீட்டில் செஞ்சதில்லை. இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே இந்த பூஜை செய்யலாம். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரோட நன்மைக்காகவும் நம்மளோட நன்மைக்காகவும் செய்கிற பூஜை தான். அதனால் எல்லாரும் இந்த பூஜையை அவசியம் செய்யலாம். ரொம்ப ஈஸி, எளிமையாக செய்யலாம். நமக்கு என்ன தெரியுதோ, நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சாலே நம்ம வரலட்சுமி ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யலாம். இப்படி தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஸோ நமக்கு முடிஞ்சதை நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ மிக முக்கியமாக இப்போ நம்ம கலசம் தயார் செய்ய போகிறோம். ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு முறைகள் இருக்கும் கலசம் வைக்கிறதுக்கு. அவங்கவுங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். இதை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு தட்டில் அவசியம் சில்வர், அதாவது வெள்ளித்தட்டு, பித்தளை தட்டு, இந்த மாதிரி தட்டு தான் இருக்கணும். எவர் சில்வர்னு சொல்கிற அந்த மாதிரி பாத்திரம் கலசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த தட்டில் பச்சரிசி வச்சுக்கலாம், இல்லை நெல் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஸ்வஸ்திக் சிம்பல் வரைஞ்சி அதில் நெல் கொட்டிட்டேன். இப்போ கலச சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதில் தண்ணி நிரப்பி பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், லெமன், ஜாதிக்காய், ரொம்ப முக்கியமானது ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காய் போட்டு சொம்பு தயாராகிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதுக்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவி மாயிலை வச்சு அந்த சொம்புக்கு மேலே அந்த தேங்காய் வச்சா கலசம் தயார். இது போதும். இதுதான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் கலசம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ரொம்ப முக்கியமாக நம்ம கலசத்துக்கு ஒரு மஞ்சள் சரடு தயார் செய்யணும். ஒரு வெத்தலை எடுத்து அதுக்குள்ளே ஒரு விரலி மஞ்சள் வச்சு அதை நல்லா ரொட்டேட் பண்ணி அதை கயிறால் நல்லா டைட் பண்ணி அந்த கலச சொம்பு இருக்குல்ல அதை நெக்கில் இப்படி டைட் பண்ணிடணும். அதாவது அம்மனுக்கு சரடு கட்டுறது. இது அவசியம் ஃபாலோ பண்ணணும். நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ளவுஸ் பீட்டை இப்படி அழகாக கோன் மாதிரி வச்சு அந்த தேங்காய் மேலே வச்சுட்டு, இந்த முகம் என்கிட்ட இருக்குது, நான் இதை வச்சு தான் வழிபடுறேன். ஸோ இந்த முகம் வச்சு அம்மனுக்கு 2 கண்ணாடி வளையல் போட்டு, இந்த மாதிரி செட் ட்ரெஸ் வந்து கலசத்துக்குன்னே இப்போலாம் விற்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா வாசனை திரவியங்கள்லாம் போடுறேன். அத்தர், கஸ்தூரி, எல்லா வாசனை திரவியங்களும் நான் போடுறேன். இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ மனசுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குல்ல, என்ன அழகு அந்த முகம் இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸில். மனசே அவ்வளோ நிறைவாக இருக்கும். நான் என்னோடய பொண்ணாகவே நினச்சி தான் நான் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நான் அந்த கலசத்து மேலேயும் எல்லா திரவியங்களையும் போடுறேன். அம்மனுக்கு ஒரு திஷ்டி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் அழகாக முகத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு கலசம் தயார். நம்ம வீட்டுக்கு வரலட்சுமியை அழைச்சாச்சு. ஸோ நம்ம எப்படி நலுங்கு வைக்கும் போது இப்படி சந்தன குங்குமம்லாம் வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட வரலட்சுமி அம்மனுக்கும் கன்னத்தில் சந்தனம், மஞ்சள் குங்குமம் நெத்தியில் வைக்கணும். நல்லா மணப்பலகை வச்சு அதுக்கு மேலே அம்மனுக்கு ஒரு விரிப்பு வச்சு அதுக்கு மேலே நம்ம அம்மனை அமர வைக்கணும்.
மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, மாயலை, பன்னீர் ரோஸ், இந்த மாதிரி என்னெல்லாம் பூக்கள் இருக்கோ எல்லா பூக்களையும் வச்சு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணலாம். இது மேலே நம்ம வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாம் கூட அம்மனுக்கு போட்டு விடலாம். இன்னும் நிறைய பொண்ணும் பொருளும் நிறைய சேரும். நம்ம நல்ல பழங்கள் வைக்கணும். வாழைப்பழம், வெத்தலை பாக்கு அவசியம் வைக்கணும். மஞ்சள் சரடு, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மஞ்சள் சரடு வைக்கணும். நம்ம கையில் இந்த நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்டிக்கணும் மஞ்சள் சரடு. பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு அர்ச்சதை தயார். குங்குமம் அர்ச்சதை பண்ணலாம், பூக்களால் அர்ச்சதை பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டம்தான். நமக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கெலாம் புக்கு விற்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா மந்திரங்களும் சொல்லி அர்ச்சதை செய்யணும். மூல மந்திரமாகிய ஓம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம், இதை கூட 108 தடவை சொல்லலாம். நம்ம அர்ச்சதை செய்கிற இந்த அர்ச்சதையை நம்ம கல்லாப்பெட்டியில், நம்ம நகை வைக்கிற பாக்ஸில், இல்லை பூஜை ரூம்லேயும் வச்சு டெய்லியும் பயன்படுத்தலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்மனுக்கு அழகாக ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றலாம், குத்து விளக்கு, எதெல்லாம் நம்மளால் முடியுதோ அந்த மாதிரி விளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு பச்சை கற்பூரத்தார ஆரத்தி எடுக்கணும். இது என்னெல்லாம் நெய்வேத்தியம் செய்யலாம், நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யலாம். பாயசம், சக்கரை பொங்கல், வடை, சுண்டல், நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுதோ எல்லாத்தையும் செஞ்சு வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த பிரசாதத்தை நெய்வேத்தியத்தை கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக இந்த கலசம் அப்படியே வீட்டிலே இருக்கணும். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா அம்மனுக்கு திஷ்டி எடுத்துட்டு ஆரத்தி காமிச்சிட்டு தான் தூங்கணும். பிறகு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இந்த கலசத்தை எடுத்து வைக்கணும். ஒரு சின்ன பூஜை பண்ணி ஆரத்தி காமிச்சிட்டு நல்லபடியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட்டாக வரலக்ஷ்மி நோன்பு எடுக்கிற ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் நாள் சனிக்கிழமை நம்ம டிஸ்மாண்டில் பண்ணுற அந்த கலசத்தை, அதில் இருக்கிற காயின் இல்லை லெமன் இது மாதிரி திங்ஸை சாமி ரூமில் வச்சுட்டு, காயினை நம்ம மணி வச்சுருக்கிற பாக்ஸில் வச்சுக்கலாம். அந்த கலச நீரை வீடு ஃபுல்லாக தெளித்து விடணும். ஸோ நம்ம வரலக்ஷ்மியோட அருளால் எல்லோரும் நல்ல ஆயுள், ஆரோக்கியம், மன நிறைவு, நம்ம பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறி ரொம்ப அற்புதமான மன நிறைவான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும்னு நானும் அந்த வரலக்ஷ்மியை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்லபடியாக நீங்களும் உங்கள் வீட்லேயும் வரலக்ஷ்மி பூஜையை செஞ்சு பார்த்து எல்லா நன்மைகளையும் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.